மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுகவின் தலைமை மாற்றப்படுகிறதா? அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் ஜூன் 5ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுகவில் நடக்கும் என்று கூறினார். ஆனால் இன்றே அதற்கான அடித்தளத்தை முன்னாள் அமைச்சர்கள் போட்டுவிட்டார்கள். தென் மாவட்ட நிர்வாகிகளும் செங்கோட்டையன் மற்றும் ஆர்பி உதயகுமார் மறைமுகமாக பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்களும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் வெற்றியடைய முடியாது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலை நாம் மறந்திருக்க மாட்டோம். பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவோடு தான் தேனி தொகுதி வெற்றி கொண்டது. ஆனால் மற்ற 38 தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதற்கு காரணம் 10 ஆண்டுகள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக திமுகவின் பிரச்சாரமும் வாக்குறுதிகளும் அமைந்தது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதிமுகவே இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்ட நிலையில் அதிமுகவில் ஒற்றை தலைமையின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக சென்றுவிட்டது. மிக சிறப்பாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்துவார் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எடப்பாடி பழனிசாமி பணத்திற்காகவும் பதவிற்காகவும் மட்டும்தான் அதிமுகவில் செயல்பட்டு வருவது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது. இதன் காரணமாக அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டார். ஆனால் மக்கள் மத்தியில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு குறையவே இல்லை. இந்த நிலையில்தான் அதிமுகவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் செய்த நன்றி கடன் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முறை முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவர் என்ற முத்திரை குத்தியவர் OPS. இவருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அதிமுக இருப்பது மிகப்பெரிய தவறு என்று அதிமுகவின் சில நிர்வாகிகளும் தொண்டர்களும் பன்னீர்செல்வம் பக்கம் வந்தார்கள். மேலும் பாஜகவின் ஆதரவை பெற்று அதிமுகவை மீட்டெடுக்க ஒரே வழி தேர்தல்தான், அதுவும் மக்களவை தேர்தல்தான் என்று நன்றாக உணர்ந்த OPS மக்களவை தேர்தலில் போட்டியிட்டார். குறிப்பாக ராமநாதபுரத்தில் தேனியை கைவிட்டு ராமநாதபுரத்தில் 5 முறை சட்டமன்ற தேர்தல் சந்தித்து OPS அவர்கள் வெற்றியடைந்தார். ஆனால் மீண்டும் அதே தேர்தலில் வெற்றியடையக்கூடாது என்பதற்காக ராமநாதபுரத்தை தேர்வு செய்து அங்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடையக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஹரிதந்திரத்தால் அவரது பெயரை கொண்ட 5 நபர்களையும் வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தார். ஆனால் அதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உதவியோடு OPS அவர்கள் வெற்றியடைவதற்கான வழியை ஏற்படுத்திவிட்டனர். இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிற்கு தெரிந்தவுடன் தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. OPSக்கு ஆதரவு அளித்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செங்கோட்டையன் செய்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.